மனைவி விஷயத்தில் ரோசமுள்ள ஒரு ஆளாக இருக்கணும். ஒரு மாப்பிள்ள மனைவி விஷயத்தில் ரோசமுள்ள ஒரு ஆளாக இருக்கணும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா 3 பேரை ஏற எடுத்தும் பார்க்க மாட்டான். அதுல ஒருத்தன் மனைவி விஷயத்தில் ரோசம் இல்லாத கணவன் அப்படின்னு. அப்ப நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம சட்டை இன்னொரு ஆளு போட கொடுக்க கூடாது. நம்ம சட்டை நம்ம தான் போடணும். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்ன, மனைவி விஷயத்துல ரோசம் இல்லாதவங்க எந்த அளவுக்கு பொண்டாட்டியை பின்னுக்கு ஏற்றி வச்சு மோட்டார் பைக்கில் கொண்டு மெயின் ரோட்ல நிப்பாட்டி வச்சுட்டு ஃப்ரெண்டோட காய்ச்சி நிற்பான். எப்படா வந்த சவுதியில இருந்து பின்னுக்கு பொண்டாட்டி, என்ன அது உனக்குத்தானே ஃப்ரெண்டு, பொண்டாட்டிக்கு ஃப்ரெண்டா? அவன் என்ன செய்வான், வீட்டுக்கு என்ன வீட்டுக்கு உங்களோட ஃப்ரெண்டு வந்திருக்காருங்க, உட்காரவை இன்னும் வர ஒரு மணித்தியாலத்தில் வந்து 1 மணித்தியாலம் பேசிட்டு இருப்பான். 1 மணித்தியாலம் என்னெல்லாம் பேசுவாங்க. இஸ்லாமிய குடும்பமா இது? ஒரு ஆம்பளை இல்லாத வீட்டுக்கு எப்படி நீ நுழைய முடியும்? அப்ப ஃப்ரெண்டோட பேசி பேசி கடைசியா ஃப்ரெண்ட் எங்கால பொண்டாட்டி எங்கால புள்ள தொட்டில கிடக்கும். எஸ்கேப் எவ்வளவு பார்க்கிறோம் நம்ம. எனவே நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், மனைவி விஷயத்துல ரோசம் உள்ளவனா இருக்கு. என்னதான் நீ ஃப்ரெண்டா இருந்தாலும் உன் பொண்டாட்டியை மறைச்சி வைக்க பழகணும். நீ உன்னுடைய வீட்டுல நீ இல்லாத நேரம் உன்னுடைய சகோதரன் கூட வர முடியாது. இதான் இஸ்லாம். மாமனார் வரலாம், பார்க்கறதுக்கு அனுமதியான மஹரமான உறவுகள் வரலாம். நீ இல்லாத இடத்தில் உன் வீட்டுக்கு உன் சகோதரன் வந்தா உன் பொண்டாட்டி கதவு திறக்க கூடாது, அனுமதி இல்லை. மச்சினும் தானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3வது ஷைத்தான். அப்போ ஒரு சஹாபி கேட்டார், அல்ஹமு யா ரசூலல்லாஹ், மச்சினம் வரலாமான்னு கேட்டாங்க. மச்சினண்டா புருஷன் நானா தம்பி. அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்ஹமு அல் மௌத், மச்சினனா மையத்து தான். அதான் ரொம்ப மோசம், அதான் ஆக ஆபத்து. அப்ப ஒரு மனைவி விஷயத்துல ரோசம் உள்ள ஒரு ஆம்பளையாக இருக்கணும். அப்ப குடும்பத்தில் பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்கும் வாய்ப்பு வழியை வச்சு போட்டு ஓடினத்துக்கு போற பிரச்சனையே கிடைக்கப்படா. அவளுக்கு நான் என்ன குறை வச்சேன், கேட்கறதெல்லாம் வேண்டி கொடுத்தேன், அவளுக்கு நான் ஆசைப்பட்டதெல்லாம் சொன்னேன், என்ன குறை வச்சேன், என்ன குறை, நான் என்ன, அவள் ஓடிட்டாள் பொம்பளையா அப்படின்னு. நீ ஒரு குறையும் வைக்காததான் இப்ப பிரச்சனையே. அவள் ஆரோட காய்ச்சிக்க கேட்டால் நீ விட்டு போட்டு இருந்தாய் தான். அதான் போல நீ வேண்டி கேட்ட போன் எல்லாம் வேண்டி கொடுத்தீங்க. எதுக்கு போன் வேண்டி கொடுத்த, என்னத்துக்கு போனு, என்னத்துக்கு இன்டர்நெட்? பொண்டாட்டியோட நீ பேசணும்னு போனை வேண்டி கொடுத்தா அவ யாரோடையோ பேசிட்டு இருக்கிறான். நீ கோல் எடுத்தா அந்த போன்ல இருக்கிற கம்ப்யூட்டர்ல பொம்புல ஒரு குரல் உண்மையை சொல்லிட்டு இருக்கும், நீங்கள் அழைத்த நபர் வேறு ஒரு தொடர்பில் உள்ளார் என்று. வேற தொடர்பில் அவ இருப்பான். தேவையா உனக்கு இது? நீ படத்தை போடுற வீட்டை படத்தை போட்டு பொண்டாட்டி பிள்ளைகளோட பார்த்துட்டு, அதுல எப்படி அடுத்தவன் பொண்டாட்டியை சுருட்டுறது, இன்னொருத்தன் பொண்ணை ஓட்டுறது, எல்லாத்தையும் தான் பார்க்கிறான். பார்த்துட்டு ஓட்டிக்கிட்டு போயிட்டுவான். ஓ நீ என்ன செய்யற, கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்த புள்ள தாய்தா பண்ண விட்டு ஓடிட்டாளங்கிற. நீ தான்டா ஓடுறதுக்கு வழியை காட்டின, நீ தான் எல்லாம் காட்டின. அப்ப குடும்பத்துல ரோசமுள்ள பொறுப்புதாரியாக இருக்கணுமே. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மசூலின் அன் ரஅய்யத்திஹி. நீங்க ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், நீங்கள் உங்கள் பொறுப்பை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப வீட்டுல நீ இல்லாத நேரம் எந்த ஆம்பளையும் வர்றதுக்கு அனுமதி இல்லை, அவ்வளவுதான். அது ஆறு வந்தவன் இல்லை, புருஷன் தம்பி வந்தவன் இல்லை, காக்கா வந்தாலும் ஒண்ணும் இல்லை, என்னம்மா அவர் இல்லை, அவ்வளவுதான். டோர் க்ளோஸ். ஏதாவது இருந்தா ஜன்னலுக்கு மேல, இல்லாட்டி பிள்ளைகள் இருந்தா வரட்டும். வீட்ட பிள்ளைகள் இருக்கும் இல்ல, ஆம்பளை பிள்ளைகள் இருந்தா வரட்டும். ஏன்னா அவருக்கு இவர மகள் மகரம் தான். தம்பிர மகள் காக்கட மகள் எல்லாம் மகரம். ஆனா தம்பிர பொண்டாட்டி மகரமா இல்ல, வந்து என்ன செய்யலாது, இருக்க இயலாது. பிள்ளைகள் இருந்தா வேற விஷயம். ஆனா அது இல்லாம தனித்திருக்கிறது, அவர ஃப்ரெண்டு வாரது, இவட ஃப்ரெண்டு மாப்பிள்ளமார் வாரது, சொந்தங்கள் என்று சொல்லி உரிமை இல்லாத உறவுகள் வாரது. இன்னைக்கு காலம் கெட்டுக்கிறதுக்கு உங்களுக்கே தெரியும். மகரமானவனே மகரம் நடத்துறான். மாமா பிள்ளைய கற்பழிச்ச கேள்விப்படலையா? உம்மா அப்பா